ஹாய் கேஸ் வியூவர்ஸ், வாங்க வீட்டில் எப்படி மட்டன் தால்ச்சா செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஊற வச்ச கடலப்பருப்பு, 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவையும் இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வியூவர்ஸ். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கிறோம் வியூவர்ஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 விசில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சோம்பு சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க உப்பு சேர்த்து. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ராஸ்மல் போட்டதும் தக்காளியை சேர்த்து வதக்கிடுங்க. மாங்காவையும் சேர்த்து வதக்கிட்டு காய் வதங்கினதும் விரல் வெங்காயத்தூள் சேர்த்து வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் சேர்த்துருங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும் வியூவர்ஸ். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்க